பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर மகாபெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்த்து இந்த அற்புதமான மிக 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 பிரத்யேகமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, இதை நிஜமாவே விட ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் இட்ஸ். இது வந்து தொடக்கத்தின் தொடக்கம்னு சொல்லலாம். இந்த இல்லையா, இந்த ஆமா, வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போற விஷயங்கள் வந்து அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. எல்லாரும் நம்ம நம்ம உணர்வு பூர்வமா அனுபவிக்கிற ஒரு விஷயம். இந்த காணொளியை இன்னைக்கு நம்ம டிவோட்டிஸோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க சாமி. நம்ம எல்லாரையுமே இந்த மகா பெரியவா அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச தெய்வம் தான் நம்மளை எல்லாமே அணைச்சிருக்காரு. மாமா சொல்லுவா, ஹீ இஸ் த ஃபேப்ரிக் connecting all of us அப்படின்னு சொல்லிட்டு, the divine fabric that connects all of us is மகா பெரியவா அப்படின்னு. அப்படி அந்த ஒரு டிவைன் ஃபேப்ரிக்க இத்தனை வருடங்களா நம்மளை கனெக்ட் பண்ணி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதையில, அதாவது ஈஸி பூஜை பண்றதுங்கிறது ஒண்ணு, பட் அந்த பாதையில நம்மளை மாத்தி நமக்குள்ளேயும் அந்த மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டா. அப்படி ஒரு விஷயம் சாதிச்சுட்டு வருது அப்படின்னா மகாபரிவா குரு பூஜை தான். இந்த மகாபரிவா குரு பூஜைன்றது வந்து லோகத்துல இன்னைக்கு வேர்ல்ட் ஓவர் செவரல் thousands ஆஃப் டிவோட்டிஸ் ஆர் டூயிங். எவ்ரி Thursday பார்த்தேன்னா காலையில எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. நம்ம 5 மணிக்கு எழுந்து பார்த்தோம்னா நம்மளோட மொபைல்ல எத்தனையோ டிவோட்டிஸ் அவ பூஜை முடிச்சு அவ ஆர்த்தி எடுத்து நம்மளுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பா. எழுந்துக்கும் பொழுதே பெரியவாளுடைய தர்ஷனம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் வியாழக்கிழமை ஆனதுன்னா. அப்படி மகாபிரிவா குரு பூஜை என்பது இன்னைக்கு வந்து மாமாக்கு பெரியவா தரும் பொழுது என்ன சொன்னான்னா, இது இப்ப நான் தரது வந்து ஒரு ஒரு சின்ன சிறிய தீப்பொறி. சின்ன தீப்பொறி. இது காட்டு தீயன பற்றி எரியும். எல்லாரும் பண்ணுவா, எங்க பார்த்தாலும் குரு பூஜை இருக்கும் அப்படின்னு பெரியவா சொன்னதா மாமா நம்மளுக்கு சொன்னா. அப்பேற்பட்ட அந்த குரு பூஜையை மாமாவிற்கு மகாபெரிவா அருளிய நாள் வந்து 25th அக்டோபர் 2014. 2014 அப்படின்னு மாமா சொல்லுவா. 25th ஆமா. அக்டோபர் 2014 அப்படின்னு சொல்லுவா. ஆனா ஆக்சுவலா குரு பூஜை பண்ண ஆரம்பிச்சது மாமா கிட்ட கொடுத்த நாள். அதை பத்தின விஷயங்கள்லாம் 25th அக்டோபர் 2014. பட் மாமா அதை எடுத்து அன்பர்களிடம் சேர்த்து அவள்லாம் பண்ணது வந்து 2015 ஆறாயிடுச்சு. அப்பதான் அவளால பண்ண முடிஞ்சது. ஆக குரு பூஜை அப்படிங்கிற இந்த பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சி கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சிருச்சு சவிதா. சோ இந்த 25ஆம் தேதி திரும்பி பார்த்தேன்னா 10 வருடமான குரு பூஜை. குரு பூஜை வந்து சாதிச்சதுங்கிறது வந்து பல விஷயம். எவ்வளோ பிரேயர்ஸ் ஹவ் பீன் ஆன்சர்ட் த்ரூ த குரு பூஜை. முடியாது அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் கூட முடிஞ்சிருக்கு. அவ்வளோ குழந்தைகள் குரு பூஜை குழந்தைகள் கை குழந்தைகள் ஆசிரியர் வரும்பொழுது 7 வருஷம் குழந்தை இல்லை, 14 வருஷம் குழந்தை இல்லை, அப்படியே ஒபீஸா பேரண்ட்ஸ் வந்து அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா மாமா எப்படியோ குரு பூஜை பண்ணி எனக்கு குழந்தை பிறந்து சீமந்த பத்திரிக்கை குழந்தை வச்சவா, திருமணம் தடை ஏற்பட்டவாளுக்கு திருமணம், எத்தனையோ விஷயங்கள்ல படிப்பு விஷயமாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், கடன் தொல்லைகளாக இருக்கட்டும், அவ வாழ்க்கையில அந்த ஃபேமிலியில மேல வரணுமா இருக்கணும், அவளுக்கு என்னென்ன விதமான வளங்கள் வரணுமோ அது அத்தனையும் அந்த குரு பூஜை சாதிச்சு கொடுத்துருக்கு. மாமா எப்பயுமே சொல்லுவா, சில பேருக்கு நடந்திருக்கு, சில பேருக்கு நடக்கலைன்னா அதுக்கு வந்து அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா பெரியவா வந்து அவ்வளவு ஈஸியா அது கிடைக்கிறது இல்லை சில விஷயம். ஏன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள நடந்துட்டே இருக்கணும் அப்படின்பா. சொல்ற ஒரே விஷயம் மாமா என்னன்னா, காரியம் நடந்துருத்தேன்னு பெரியவாளை விட்டுறாத, காரியம் நடக்கலைன்னும் பெரியவாளை விட்டுறாத. அதையெல்லாம் தாண்டி உன் காரியங்களை எல்லாம் தாண்டிய ஒரு பெரிய சக்தி, பிரபஞ்ச சக்தி தான் பெரியவா. உன் வாழ்க்கையில எப்படியோ பெரியவா வந்துட்டா நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவா. அப்படி அந்த பிரபஞ்ச சக்தியான பெரியவா ஒவ்வொரு ஆத்துலயும் ஒவ்வொரு உள்ளத்தையும் இன்னைக்கு கொண்டு வந்து மாமா நிறுத்திருக்காங்கன்னா அந்த குரு பூஜை என்கின்ற அந்த பெரிய பூஜையினால மட்டும்தான் சாதிக்க முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவோம் சைத்தன். குரு பூஜை கண்டிப்பா. பண்றவா எத்தனையோ பேர் வந்து
மாமாவை நேர்ல பார்த்தது கிடையாது, மாமா கிட்ட பேசினது கிடையாது. பேசினது கிடையாது. நிறைய பேர் சரணாலயம் வந்தது கூட கிடையாது. ஏன்னா தேர் டூயிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். திங்க் ஆஃப் எனி கண்ட்ரி தேர் டூயிங் தட். ஆமா. குரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. என்னென்ன கண்ட்ரில இருந்தும் பண்ணிட்டு இருப்பாவா. அந்தந்த டைம்ல அந்தந்த டைம் ஜோன்ல வியாழக்கிழமை எடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நடக்குமோன்னு நினைச்சுப்பேன். எல்லா டைம் ஜோன்லயும் there are people spread across the world doing the குரு பூஜா. பிரம்ம முகூர்த்த வேலையில பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட வைபவமாக நடக்கின்ற இந்த குரு பூஜை நன்னாள் அப்படின்னு நானும் சவிதா வந்து மாமாட்ட பேசிட்டு இருக்கும்போது மாமா சொன்னா, இந்த மாதிரி சவிதா சொல்றா இந்த குரு பூஜை வந்து 25th அக்டோபர் வந்து என்ன பண்ணலான்ட்டு. அப்ப மாமா சொன்னது வந்து இந்த 25th அக்டோபரை வந்து குரு பூஜை அனுகிரக நாள்னு நம்ம வச்சுண்டு ஒவ்வொரு வருடமும் 25th அக்டோபர் நம்ம அதை ஒரு கிராட்டிடியூடா, ஒரு நன்றி உணர்வா பெரியவாளுக்கு நம்ம அதை ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், அந்த குரு பூஜை அனுகிரக நாளே அப்படின்னு. அதன்படி இந்த வருஷம் பார்த்தேன்னா 24th அக்டோபர் வந்து அனுஷம். அதுவும் பெரியவா பாருங்க அவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்துருக்கா. 24th அக்டோபர் அனுஷம். அனுஷத்தை தொடர்ந்து 25th அக்டோபர் அன்னைக்கு குரு பூஜை அனுகிரக நாளா கொண்டாடுறோம். சோ குரு பூஜை அனுகிரக நாள்ன்றது வந்து நம்ம பெரியவாளை என்னைக்குமே கொண்டாடிட்டு இருக்கோம் சரணாலயத்துல. அதுக்கு வந்து சரணாலயத்துல வந்து உட்கார்ந்த வாழ்க்கை தான் தெரியும் அது வந்து பெரியவாளை எப்படி தினம் 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 கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சோ அன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது முரளி அண்ணா சொன்னது வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து மகாபெரிவா சொல்லுவா, நான் எதையுமே சாதிக்கல, ஆச்சாரியோட பேரு ஆச்சாரியோட நாமம் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு வச்சிருக்க அந்த நாமம் தான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கு. நான் என்னவோ சாதிக்கிறதா எல்லாம் சொல்றேன், நான் எதையுமே செய்யல, ஆச்சாரியாலோட நாமம் தான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா. அப்படி அந்த குரு பூஜையோட ஜெயம் வந்து ஆச்சாரியாளுக்கும் சார்ந்தது. அதனால ஆச்சாரியாளுடைய வைபவமா ஆச்சாரியாளுக்கு பூஜை பண்ணி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கின்ற மகாபரிவாளுக்கு பூஜை பண்ணி பாதுகைக்கு பூஜை பண்ணி அன்னைக்கு ஸ்பெஷலா அத வந்து ஒரு வைபவமா கொண்டாடணும்னு வச்சிருக்கா. அதனால காலையில 10 மணிக்கே அந்த பூஜை நடக்கும். சாயந்திரமும் தொடர்ந்து பூஜைகளும் சிறப்பு அலங்காரமும் 25th அக்டோபர் அன்னைக்கு சாயந்திரமும் இருக்கும். எல்லா டிவோட்டிஸும் அவசியம் வந்து இதுல கலந்துக்கணும்னு மாமா சார்பா கேட்டுக்கிறோம். வர முடியாதவா கவலைப்படவே வேண்டாம். நம்ம என்ன வைபவமா இருந்தாலும் அதை உங்களுடைய அதுக்கே யூடியூப்ல கொண்டு வந்துடுறோம். எல்லாரும் வேர்ல்ட் ஓவர் ஹூவர் ஆர் பெர்ஃபார்மிங் குரு பூஜா கேன் வாட்ச் த ப்ரோக்ராம். உங்களோட இடத்துல இருந்தே நீங்க ப்ரோக்ராமை பார்க்கலாம். பெரிவாளுடைய அனுகிரகம் எப்பொழுதும் போல் உங்கள் இல்லம் தேடி உங்கள் உள்ளம் தேடி வரும். சரிதான். சோ நம்ம எல்லாருமே மார்க் த கேலண்டர். 25th அக்டோபர் வந்து குரு பூஜா அனுகிரகம் டே. சோ இது வந்து முதல்ல இத வந்து நம்ம மகாபெரிவா சரணாலயத்துல இந்த நாளை நம்ம கொண்டாட போறோம். அண்ட் இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடலாம்னு சொல்லியிருக்கா. அண்ட் சௌமியா இந்த குரு பூஜை விஷயமா சொன்னதுல அத்தனை பிரார்த்தனைகளும் வந்து எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் லைஃப வந்து நல்ல ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்குங்கிறத பார்த்தோம். இது வந்து லௌகீகம் தாண்டி அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், அது எலிவேஷன். ஏன்னா முதல்ல வரவா 9 வாரம் பண்றதுக்கு கோவிட் அப்பெல்லாம் ஒரு சிலருக்கு 30-35 வாரம் எல்லாம் ஆயிருக்கு 9 வீக்ஸ் முடிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவள் தான் அத்தனை ஆத்மார்த்தமா பண்ணிட்டு நாளைக்கு கடைசியா 9வது வார பூஜை பண்ண போறோம். அப்புறம் அடுத்த வியாழக்கிழமையில இருந்து என்ன பண்றது மேம், அது என்ன பண்றது மாமா சொல்லியிருக்காமா, யூ கேன் கண்டினியூ த குரு பூஜா அண்ட் ஆல் பாசிபிள் தேர்ஸ்டேஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னதும், இதுக்கு திருப்பி உத்தரவு வாங்க வேண்டாம்னு சொன்னதும், அதுதான் வந்து குரு பூஜையை வந்து மாமா கிட்ட மகாபெரிவா கொடுத்ததுக்கான ரீசன்கிறத நம்ம உணர்றதுக்கு நமக்கு சில வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா அந்த டிவோட்டிஸ் எல்லாம் நீங்க சொல்றப்ப நமக்கு பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்புவா, வீடியோஸ் அனுப்புவா, 9 வாரம் கழிச்சு பண்ணணும். அந்த 9th வீக் வந்து லௌகீக பிரார்த்தனைகளை எல்லாமும் மீறி ஜென்மம் பூரா குரு பூஜை பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒன் கனெக்ட் வித் மகாபெரிவா அவளுக்கு வருது பாருங்க. அது இந்த குரு பூஜை பண்ணின ஒரு மிராக்கலா நம்ம எல்லாம் சரணாலயத்துல டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். மாமா இன்னொன்னு சொல்லுவா சவிதா, மகாபிரிவா சரணாலயமே குரு பூஜை பக்தாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம். குரு பூஜை பக்தாள் தான் சரணாலயம் தான் குரு பூஜை டிவோட்டிஸ். அது கோ எக்ஸிஸ்ட். அதனால அது அப்புறம் இந்த குரு பூஜை பண்றவாளோட இதுக்கு வந்து மாமா ஒரு இது சொல்ல சொன்னாங்க சௌமியா, அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப வருஷமா அதாவது நிறைய பேரு 300 வீக்ஸ் பண்ணினவா, 300+ வீக்ஸ் பண்ணினவாலும் இருக்கா, 325 வீக்ஸ் பண்ணினவா, அதெல்லாம் நிறைய பண்ணினவா இருக்கா.
அவள்லாம் இந்த வீடியோவை பார்க்க நேரிட்டார். இந்த அவளுடைய குரு பூஜை கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணி அனுப்பிச்சேன்னா, வீடியோ யாருக்கு அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. எந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுலயும் ஃபிளாஷ் பண்ண அண்ட் ஒரு சிலர் வந்து ஆல் பாசிபிள் தேர்ஸ்டே சொல்றதுனால கணக்கு இல்லாம பண்றவாளும் இருப்பா. அவளோட கணக்கு நான் கடந்து வந்த பாதை முதல் குரு பூஜை பண்ணினதுல இருந்து இத்தனை நாள்ல எப்பெல்லாம் குரு பூஜை பண்ணிருக்கேன், என்னுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு. ஒரு சிலர் வந்து மெட்டிகுலஸா எத்தனாவது குரு பூஜைங்கிறதெல்லாம் எழுதுவா. 100, 150, 200, 250, 300 எல்லாம் வந்துட்டே இருக்கு நமக்கு. ஒரு வாரம் தவறாம அப்படி வந்து கணக்கு இருக்கணும்னு இல்ல. என்னைக்கு எந்த வருஷம் எப்போ முதல் பூஜை பண்ணினேன், அப்புறம் எப்பெல்லாம் நீங்க குரு பூஜை பண்ண ஆரம்பிச்சு அந்த விஷயம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளோடது அதெல்லாம் சௌமியா சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லா வர மாதிரி கிறிஸ்பா அனுப்பினேன்னா நாங்க வந்து குரு பூஜை உடைய அனுபவங்கள்னு அதை வந்து we will start எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். அவசியம் அவசியம் சவிதா. இது ஒரு அற்புதமான ஒரு காணொளி சௌமியா. இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம வந்து எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஒரு பழைய சரணாலயத்துல நான் மாமா வந்து காலையிலயும் வருவா, சாயந்தரமும் வருவா. ஆமா, சாயந்தரம் க்ளோஸ் பண்ணும்போது 9 மணி ஆயிடும். மாமா எல்லாம் க்ளோஸ் பண்ணி கீழே இறங்குறது கிட்டத்தட்ட ஒரு 9 மணி. அந்த டைம்ல தான் மாமா வந்து எனக்கு சொன்னா, நீ வந்து குரு பூஜை பண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன், இங்க வந்து உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது போறோம் மாமா அப்படின்னு சொன்னேன். நானு திருப்பதியில இருக்கவாளுக்கு அந்த பெருமாள் தெரியாது, திருப்பதி மொட்டை தெரியாதுங்கிற மாதிரி, நீ வந்து புரிஞ்சுக்கல, நீ குரு பூஜை பண்ணு அப்படின்னாரு. அவர் சொன்னது புதன்கிழமை, அடுத்த நாள்ல இருந்து பண்ணணும் வியாழக்கிழமை. ஸோ இட் வாஸ் ஆல்ரெடி லேட் 9 o'clock. அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணணும்னா யோசிச்சு பாருங்களேன். நான் அப்படியே வழியில பூவை மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஓடி வந்து அந்த குரு பூஜை பண்ணினது இப்பவும் மனசுல அப்படியே ஞாபகம் இருக்கு. மாமா சொன்னது அப்படியே மாமாக்கு நமஸ்காரம் பண்ணி ஓகே மாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. பெரிய வரம், பெரிய வரம் அதெல்லாம். அத வந்து அந்த தோடகாஷ்டகம், ஒவ்வொரு விஷயங்கள் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங். நான் நினைச்சுப்பேன் சம்டைம், நம்மளுக்கு இதெல்லாம் டிசர்வ் ஆகா இல்லையான்னு தெரியாது. ஏதோ அம்மா அப்பா பண்ண புண்ணியம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் சௌமியா. ஏன்னா பெரியவா கவலைப்பட்டிருக்கா, இப்ப மாமா கவலைப்பட்டு இருக்கா. அதனால அந்த கவலை எல்லாம் செஞ்ச புண்ணியம். ஆமா, நம்மளுக்கு ஏதோ வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அவெல்லாம் பண்ணின புண்ணியம் நம்மள எல்லாம் இன்னைக்கு குரு பூஜை பண்ண வச்சிருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டு விஷயம், இந்த மகா பெரியவா குரு பூஜை அருளிய தினம், அனுகிரக தினம் அக்டோபர் 25 சரணாலயத்துல, அப்புறம் நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு குரு பூஜை பண்ணி உங்களுக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒரு 5 நிமிஷம் வீடியோல இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல இப்படி வைக்க வேண்டாம், லேண்ட்ஸ்கேப்ல வச்சு அந்த வீடியோவை எடுக்கணும். அழகா நீட்டா போத் ஆடியோ அந்த வீடியோ கிளியரா வர்ற மாதிரி போட்டு அழகா எடுத்து அனுப்புங்க. அந்த இமெயில் ஐடி நாங்க கொடுக்குற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ரிவ்யூ பண்ணிட்டு மாமா பார்த்துட்டு அதை செலக்டடா எடுத்து கிளிப்பிங்ஸா எடுத்து நம்ம டிஜிட்டல் டீம் வில் ஆக்சுவலி ஷேர் தட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த டிவோட்டீஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ நாங்க உங்களுடன் இணைந்து 25th அக்டோபர் அன்னைக்கு குரு பூஜை நாளை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு, அனுகிரக தினத்தை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சரணாலயத்துல நம்ம 25th அக்டோபர் அன்னைக்கு பார்க்கலாம். மகா பெரியவா சரணம். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.